ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் காய். இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேற்றைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வளைஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,472 அங்கே ஓப்பன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஓப்பன் ஹை அப்படின்றத வச்சாச்சு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எங்கே இருந்ததோ அங்கவே தான் ஓப்பன், அங்கே ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹை அப்படின்றத செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி தொடர்ந்து ஃபால் 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 இங்கே காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலில் பிரேக் பண்ணி அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், அதுக்கடுத்து தொடர்ந்து ஃபால் 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 பண்ணி ஒரு சைட்வேஸ் ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் சைட்வேஸ் போட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு ரிவர்சல் கிடச்சிருந்துருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிறதே மார்க்கெட் டவுன் சைட் போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றதே அந்த 24,500க்கு கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹை அப்படின்றதையும் செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து மார்க்கெட் ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்ணணும் அப்படின்னாவே அப்போ ஓப்பன் ஹை வச்சுட்டாங்கன்னா ஓப்பன்ல இருந்து டவுன் சைட் 120 பாயிண்ட் மூவ் பண்ணி ஆகணும் ஒரு மினிமம் ரேஞ்சை கவர் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓப்பன் ஹை, இது ஓப்பன் ஹை இருக்கிற வரையும் இது ஓப்பன் ஹை, இது பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். என்ன நடந்தா இருக்கிற ஹை பிரேக் ஆகாது, என்ன நடந்தா இருக்கிற ஹை பிரேக் ஆகும், இதுக்கு இந்த இடத்துல என்ன நடந்தா அந்த ப்ராபபிலிட்டி கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத உங்களால ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் செக் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத எப்பவுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஆப்ஷன்ஸில் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஸ்பாட்டை பைசெல் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் இருக்குது. சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னாவே நிஃப்டியை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஓகே, நம்மளோட R2 24,609 அப்படின்றது இருக்க போகுது. R1 24,526 அப்படின்றது வரப்போகுது. அதுக்கு அடுத்து S1 அப்படின்றது 24,366, S2 அப்படின்றது 24,290. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் உங்களுக்கு என்ன நடக்கணும், 24,350 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு டவுன் சைடில் நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். 24,350 அதுக்கு அடுத்து 265 அப்படின்றது நேற்று எல்லோ இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூமெண்ட் கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணி போகணும் அப்படின்னா உங்களுக்கு 24,350 இந்த ஸ்ட்ரைக்கில் கால் புட் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க, அதுக்கடுத்து 300, 250 இதெல்லாம் காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாவே எந்த இடத்துல ரிவர்சல் கிடைக்க வாய்ப்பு இல்லை கண்டினியூவேஷன் என்ன நடந்தால் கிடைக்கிது அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து தொடர்ந்து மேலே போகணும், ஒரு ரிவர்சல் கொடுக்கணும் அப்படின்னா ரிவர்சல் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனோட தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எந்த இடத்துலனா இங்கே 24,500 நேற்று நம்ம சொல்லியிருந்த அதே ஏரியா. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அப்சைடில் ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ க்ளோசிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,435 இங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்கு 24,350. இப்போ ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்க இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னே வச்சுக்கலாம். நம்ம ரவுண்டாகவே பேசுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸ்பாட்டுக்கும் ப்ரீமியத்துக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் இன்னும் ஒரு 7 பாயிண்ட் ப்ரீமியத்தில் தான் இருக்குது சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஸோ ப்ரீமியத்தில் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே ஓப்பன் பண்ணி என்ன நடக்குது, ஓப்பன் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். எதை பேஸ் பண்ணினா ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி.
இங்க நம்ம குடுக்குற லெவல்ஸ் என்னைக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான். இது பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. ஸோ அத உணர்ந்துக்கோங்க. இந்தந்த ஸ்ட்ரைக்குகள்ல என்ன மாரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க.